உணவு கொடுக்க போகின்றாள் என்று பசியின் மயக்கத்தில் அவர் அசந்து தூங்கிவிட்டார். தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பிள்ளைய சாகடிப்பேன்? நான் எந்த பிள்ளைய சாகடிப்பேன்? அம்மா நானு பிள்ளைய பெற்ற மகராஜிகளே என் பாரத்தை பாருங்க. செடியை போன்று மரத்தை போன்று மலையை போன்று வளர்ந்த என் மக்களை நான் எப்படி சாகடிப்பேன்? ஐயோ, பெண்ணாக நான் பிறந்தேன். எங்கவரம் என்று சொல்லக்கூடிய கிராமத்தை சேர்ந்த ராஜன் என் அருமை மகனே, என் தங்கமே, தெரியுமா? எங்க அப்பா ராமலிங்க செட்டியாரு. உங்க தாத்தா மாதிரியே இருப்பான், அவங்க பாட்டி மாதிரி இருப்பான், அவங்க தாய் மாமா மாதிரி பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்கல்லே. எங்க அப்பா ராஜா, நினைத்து விடா, நீங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ இடமில்லை என்று பதிவிட்டு என் தங்கமே. தகப்பனுக்கு இளைய மகன் தான் கொல்லி வைப்பான். ஒரு பழமொழி இருக்கிறது இல்ல? இந்த அம்மாவை மன்னிச்சு, இந்த பாவப்பட்ட பாவியை மன்னித்து விடு. இந்த பரதேசி அம்மாவை மன்னிச்சுடா. என் தங்கமே ராஜா, என் பெரிய பிள்ளை தாய்க்கு தலைமகன் அசந்து தோங்கிக் கொண்டிருக்கின்றார். அம்மா, தம்பி தங்கச்சில எங்க போனாங்க? என்ன பாத்தீங்க உங்களுக்கு? அம்மா, ஏன் எழுதுறீங்க? என்னமா பண்ணீங்க அவங்கள? ஐயோ அம்மா, என்ன சொல்றீங்க? ஐயோ அம்மா, என்னமா பண்ணாங்க? ஏன் கொன்னீங்க? 10 மாதம் கர்ப்பத்தில் சுமந்து படாத பாடுபட்டு நெத்தீர் வேறு நடத்திலே விழுதிய எமனோடு போராடி மறுப்புறவி கண்டு மானார்
ஒன்றை கொண்டுட்டேன். ஏமா கொண்டீங்க? கொண்டுட்டேனா? அம்மா குழந்தைங்க என்னமா பண்ணாங்க? இந்த சதிகார உலகத்தில் வாழக்கூடாது என்று கொண்டு. அப்படின்னா தாய் வீட்டை தேடி வந்தவளுக்கு, கணவன் வார்த்தையை மீறி வந்தவளுக்கும், போகாதே என்று கணவன் உரைத்த வார்த்தை கேளாத தாய் வீட்டை தேடி அண்ணன் தம்பி இருக்கிறான். நம்ம அண்ணன் தம்பி நம்ம ஆதரிப்பான். நம்ம அண்ணன் தம்பி நமக்கு ஆதரவா இருப்பான் என்று வருகின்ற பெண்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக அமையட்டும். போட்டுட்டா தம்பிகளையும் தங்கைகளையும் அந்த பாட கெடுத்து சுமதியாக்கிட்டேன். என்னைய சாகடிக்க போறீங்களா? அம்மா வேண்டாமா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கம்மா. அம்மா வேண்டாமா. அம்மா என்னை விடம்மா, என்னை விடம்மா, தப்பி பேச்சு போறேன். என்னை விடம்மா. ஓடினாலும் ஆடு மாடு மேய்க்கின்றவரை விட்டு மீண்டும் உன்னை பிடித்தார சொல்கிறேன். உன்னை தப்பிக்க விட மாட்டேன். அம்மா தப்பி பிழைத்தாவது தந்தை பெயரை காப்பாற்ற நான் வேண்டும் அம்மா. அப்படி இல்லை என்றால் என்ன, ஓடி பிழைத்தாவது நிச்சயம் உங்கள் பெயரை நான் காப்பாற்றுவேன் அம்மா. என்னை விட்டு விடுங்கள் அம்மா. ராஜா அம்மா 7 செல்வங்களை பெற்று 7 செல்வத்திலே 6 பேரை கொண்டுட்டேன். உன்னை சாகடிக்க எனக்கு மனசு வரலடா. விட்டுடுங்கம்மா, நான் ஓடிடுங்கம்மா. உன்னை கொல்ல எனக்கு மனசு இல்லடா. உன்னை சாகடிக்க எனக்கு மனசு வரலடா. ராஜா இந்த நல்ல தங்காளுடைய கர்ப்பத்திலே விழுந்த முதல் துளி என் மகன் தனசேகரன். தாய்க்கு தனப்புள்ள ராஜா. அம்மா நான் இருக்க மாட்டேன், ஓடி விடுவேன் அம்மா. 1000 கொடுமை இருந்தாலும் தாய்க்கு தகப்பனுக்கு 1000 சித்திரவதை செய்த மகனாக இருந்தாலும் கூட இந்த பெற்றெடுத்த தாய் உள்ளம் என்னவென்று வாழ்த்துமாம் தெரியுமா? ஐயோ, எங்களை இப்படிலாம் துன்புறுத்துறானே பாவி, அவன் அழிஞ்சு போயிடுவான். எங்களை எட்டி உதைத்த கால்கள் விளங்காம போகட்டும், நாசனமா போகட்டும் என்று எந்த தாய் தகப்பன வாழ்த்தினதே சாப்பிட்டதே சரித்திரமே கிடையாது. என்னவென்று வாழ்த்துவா தெரியுமா? 1000 கொடுமையை செய்த மகனாக இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த மூலையில என் பிள்ளைங்க வாழ்ந்தாலும் என் பிள்ளைங்க சுகமா வாழத்துதான் இந்த அம்மாவை வாழ்த்துவாங்க. இதை பெற்ற தாய் உள்ள வாழ்த்துண்டா என் மகனே. விட்டு விடுங்கள் அம்மா. இந்த தாயி பிள்ளைங்க கிட்ட கேட்கிற வரம் என்ன தெரியுமா? எங்கன்னா கொண்டாடி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பா. நான் செத்துட்டேன்னு ஒரு வார்த்தை உனக்கு தெரிந்ததே, ஆனா எனக்கு தலை புள்ளடா நீ. இதை தாய் நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சா எனக்கு கொல்லி போட ஒரு தலைமகன் வேண்டுமடா என் தங்கமே. எனக்கு புள்ள இல்லடா. எனக்கு கொல்லியிட்டு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து கொல்லி பானையை உடைக்க ஒரு தலைப்புள்ள வேணும்ல. என் புள்ளடாடி தாய் இல்லாத மகன் என்று தலை மீது அடிப்பார். ஓடி பிடித்த உங்கள் பேர் எடுப்பேன், தப்பி பிடித்த தகப்பனுடைய பேர் எடுப்பேன். மதி என்பதை வெல்லலாம், விதி என்பதை வெல்ல முடியாது.
என் வார்த்தைக்கு உன்னை விட மாட்டேன். அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க. யார் பேரை கொண்டு அதே பானை கிணத்திற்கு கொண்டு மரியாதை விட மாட்டேன். நான் பெத்த 7 குழந்தைகளை கொண்டுட்டேன். நல்ல பெண்ணே, நீ ஒரு சதிகாரி, நீ ஒரு கொலைகாரி, நீ ஒரு மோசக்காரி. 7 பிள்ளைகளும் கொன்றுவிட்டு நீ மட்டும் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறாய்? நீயும் அதே கிணத்தில் வீண்டு மாண்டு விடு, மாண்டு விடு, மாண்டு விடு. 7 பிள்ளையை கொன்றவள் கொலைகாரி, சதிகாரி, ஜோனக்காரி தான் நான். 7 பிள்ளையை கொண்டுட்டு நான் மட்டும் உயிரோடு வாழ்வேன். தவமாய் தவம் இருந்து முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து பசி எடுத்து துடித்து அழுத போது பால் கொடுத்து என் அங்கமெல்லாம் வலிக்க உங்களை பெற்றேன் ராஜா. உங்களை எல்லோரையும் சாகடித்து தாய் நான் மட்டும் உயிரோடு வாழ்வேன். சத்தியமாக வாழ மாட்டேன், சத்தியமாக வாழ மாட்டேன். இது அந்த காசிராஜன் மீது ஆணை, காசி விஸ்வநாதன் மீது ஆணை, அந்த எம்பெருமான் பரமேஸ்வரன் மீது ஆணை. அம்மா, நான் சாகுவதற்கு முன்பு, என் உடலை விட்டு உயிர் போவதற்கு முன்பே நான் செத்துட்டேன்னு என் கண்ணனுக்கு தெரியும். நான் செத்துட்டேன்னு என் அண்ணன் தம்பிக்கு தெரியுமா? ஏன் எதுக்கு? செத்துட்டேன்னு தெரிஞ்சாதானே எத்தனை புடவை வந்தாலும் எத்தனை சீரு வந்தாலும் நம்ம அண்ணன் தம்பி போடுற கோடிக்கு எந்த சீரு இணையாகுது? அண்ணன் தம்பி கோடி போட்டாலா தாய் விட்டு மஞ்சள் குங்குமம் அவ மேனியில விழுந்தால்தான் அவ கட்டக்கூடாது. அண்ணா, நான் சாக போறேன். சாகுவதற்கு முன்பு என் கழுத்தை அலங்கரிக்கின்ற இந்த தாலி, அம்மையம் இடத்தை அந்தரிய பாத்திய 10 பேர் அறிய பச்சை பந்தலிலே அக்கிய சாட்சி வைத்து கட்டிய தாலி, பாக்கு மரம்பிழந்த பாரெல்லாம் பந்தலிட்ட தாலி, தேக்கு மரம்பிழந்த தெருவெல்லாம் பந்தலிட்ட தாலி, முத்து மரம்பிழந்த முகூர்த்தக்கால் வைத்து ஊரையெல்லாம் ஒன்றாக போட்டு இந்த மதுராவுக்கு எனக்கு திருமணத்தை முடித்து திருமாங்கல்யம் கொடுத்து இந்த உலகமே பார்க்கின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு என்னுடைய அண்ணன் எனக்கு திருமணத்தை முடித்தார் தாயே. அப்பேற்பட்ட தாலி, அப்பேற்பட்ட திருமாங்கல்யம் இந்த கிணத்து கரைமேல் வைக்க போகிறேன். ஏன் கிணத்து கரைமேல ஏன் வைக்கிற தெரியுமா? என் அண்ணன் வந்து என்னை தேடி பார்க்கின்ற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அண்ணன் உயிரோடு வாழ மாட்டேன்டா. என் பொறுப்பு தெய்வமே. நம்ம இன்னொரு முறை கூட நான் பிறக்க போறேன்டா. இன்னொரு முறையும் உன்னோடு நான் பிறக்க போகின்றேன். அண்ணா, செத்துட்ட பிறகு இந்த தாலியானது என் அண்ணனுக்கு தெரிய வேண்டுமானால் இதற்கு ஒரு வரம் கொடுக்கின்றேன். ஆடு மாடு மேய்க்கின்றவர் கண்களுக்கு கரும் பாறையாக சர்ப்பமாக தெரிய வேண்டும் இந்த தாலி. இந்த கானகத்தில் ஆடு மாடு மேய்க்கின்றவர் கண்களுக்கு கரும் பாறையாக சர்ப்பமாக தெரிய வேண்டும் இந்த தாலி. என்னை தொட்டு தாலி கட்டி என் கணவர் காசிராஜாவிற்கும் மார்மீதும் தோல்வீதும் சுமர்ந்து தாங்கி என் கண்ணே மணியே பொண்ணே பூவே என்று என்னை வளர்த்த அண்ணனுக்கு இது திருமாங்கல்யம் தங்கைக்குதான் என்று தெரிய வேண்டும். என் மனைவி தாலிதான் என்று என் ராஜா, என் காசிராஜா, என் பதிக்கு தெரிய வேண்டும். அம்மா, என்னை மன்னித்து விடுங்க, எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்க. அம்மா, யாரும் அழாதீங்க, நான் சாக போகிறேன் சொல்லி இது நிறைய வரிசை கொண்ட அந்த என்னுடைய அண்ணன், அத்தகையான பலகாரங்களை கொண்டு வந்த என்னுடைய அண்ணன்
தலைவாரி முடித்து பின்னடித்து படைவாரி நீதி நிறைய வரிசை கொண்டாந்து எனக்கு அழகு சீமந்தம் செய்து அழகு பார்த்த என்னுடைய அண்ணன் நான் இறந்து விட்ட பிறகு தாய் வீட்டு மஞ்சள் குங்குமம் ஆட்டா விட்டு கோடி இந்த பாவி எனக்கு ஆட்டா விட்டு கோடி போட்டுடா ஒரே பயமா இருக்குது. வீட்டுக்காரன் வந்தானா நிம்மதியா இருக்கு. அவனை விட்டுருவான் வீட்டுக்காரன். அவன் என்ன ஆனானு தெரியல. அவன் வந்தானா வீட்டுக்காரன் உன்ன விட்டுருவா. என்ன எடுத்துப்பா ஜாட்டி எடுத்து காட்டா சுத்த காட்டா சுத்த காட்டா சுத்த. கொடிய மிருகங்களை வேட்டையாடி முடித்து உங்க வந்து விட்டேன். இருந்தாலும் தங்கை வந்தாங்க எங்க தங்குங்க பசங்க. ஆமாங்க ஒரு குழந்தை வந்து தேடி கொடுத்தா கூப்பிட்டுருப்பாங்க. அவ்வளவு பாசம் மேல எப்படி அழுது தெரியுமா? கிளி மேல இருக்குதுங்க குழந்தைங்க. ஆமா அழகு. அதுல ஒருத்த வந்து ஓத்த ஓத்தன்றான். அத்தை ஓத்த அது மட்டும் இல்ல ஒண்ணு வந்து அத்தை பால் குடாத்த பால் குடாத்த கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டி பால் ஊத்தி நானே என் கையால குடுப்பாட்டி நீ நல்லா கொடுத்திருப்பியே. ஆமாங்க அது மட்டும் கிடையாது. ரொம்ப பாசம் வச்ச. ஆமாங்க குழந்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமா எனக்கு குழந்தை இல்ல. ஆமா பாருங்க எப்படி பாத்துக்க தெரியும். நீயே குழந்தை மாத்த எல்லாரையும் பாத்துக்க. ஆமாடா அது மட்டும் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன சமைச்சு போட தெரியுமா? கறி மீன் முட்டை அது இதுன்னு அவங்க குதிக்குது ஓடுது மொத்தமே சமைச்சு போட்டு நானு எல்லாமே சமைச்சு போட்டிருப்பேன். ஏன் கேட்டதானே குழந்தைங்க மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் அன்பு அதிகம். ஆமாடா எல்லாத்தையும் சாப்பிட்டு குழந்தைங்க
வாந்தி எடுத்துட்டு வாந்தி எடுத்துட்டு எல்லாம் வாந்தி எடுத்து வாரி போய் பேசிட்டு போறாங்க. எல்லா மொட்டை மாடு மேல படுத்துட்டு இருக்கீங்க. மூணாவது மொட்டை மாடி படுத்துட்டு. இப்பதான் காணத்துக்கு வந்து மூணாவது மொட்டை மாடி சென்று இப்பதான் அங்கிருந்து வந்த ஒருவரை காணவில்லையே. என்ன பாத்தீங்களா? நன்றாக பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். மறுபடியுமா மொட்டை மாடில காணவில்லையே. சரி சென்று பாருங்க. என்னடா வேற சுகர் வேற அதிகமா இருக்குது. என்ன சொல்லு ஐயா? டேய் என்னடா தங்கச்சிலாம் வந்ததுன்னு உண்மைதான். அவங்க பசி பசின்னு கேட்ட மாதிரி இருக்கு. கொட்டாடி இருக்காயா அவ பசியா யாருக்குமே சாப்பாடு கிடையாது சொல்லிட்டு உன் தங்கச்சியும் பிள்ளைகளையும் அடி அடி அடிச்ச மாதிரி இருக்குது. 7 வருஷம் கேவரு பூச்சி புழுமா அந்த கேவரை போட்டு நாஸ்தி பண்ணி ஏதோ ஒரு குட்டையோ கிணறோ வீட்டு சாவலின்னு சொன்ன மாதிரி இருக்கு. தங்கச்சி ஐயோ என்னோட தங்க எங்க? என்னோட தங்க பெற்றெடுத்த 7 சண்டங்கள் எங்க? போகிறேன் எல்லா இடத்துல கேட்டு கண்டுபிடிக்கிறேன். தங்க இருந்தால் அவன் உயிரோடு இருப்பான். அந்த காட்டு வழியெல்லாம் போனாங்க பாரு பாக்குறேன். அவன் வந்து தெருல இப்போதே போகிறேன். தங்க தேடி வருகின்றேன். சென்று ஏண்டா சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு வந்த மாதிரி இருக்கு போன மாதிரி இருக்கு. நீ உனக்கு தெரியுமா உன்னை விட்டுருவான் என்ன பிடிச்சுப்பா வாரியமான தங்கை தேடி பார்க்கிறேன். எங்குமே காணவில்லை. என்னது அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். என்னுடைய தங்கை எங்கே? என்னுடைய தங்கை பெற்றெடுத்த செல்வங்கள் எங்கே? அரண்மனை முழுவதும் தேடி பார்க்கிறேன். இதுவரை காணவில்லை. எங்கு சென்றிருப்பாங்க? தங்கா எங்க இருக்கின்றாயோ? என் தங்கமே மீண்டும் உன்னை தேடி வருகிறேன். தங்கா உண்மை தெச்சு போய் வந்து நான் தெரிஞ்சு யார் சுத்தி போது தெரியலையே. தங்கை பெற்றெடுத்த செல்வங்கள் எங்க? இதுவரை எல்லா அரண்மனையும் தேடி பார்த்து விட்டேன். தங்கை எங்க? சத்தியமா தெரியாதுங்க. வந்தாங்க சாப்பிட்டாங்க. அது எங்க போறாங்க எனக்கு தெரியாதுங்க. ஒரு வாரத்துல போயிட்டு வர அன்னைக்கு கூட சொல்லல. நாட்டு மக்கள் கேட்டுப்பாங்க. தெரியுமா ஐயா? உன் தங்கச்சி காட்டு வழியா தான் போனாங்க. நீ போய் பார்த்தியா இல்லையா? பார்த்து விட்டேன். அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துட்டேன். அந்த காட்டுல வாழை கிணறு ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த கிணத்துல 7 பிள்ளைகளை வீழ்ந்து உன் தங்கச்சி இறந்துட்டாங்க ஐயா. தங்கை தேடி கண்டுபிடிக்கிறேன். உயிரோடு இருந்தான் நீ உயிரோடு இருப்பாய். இல்லை என்றால் உயிர் என்னுடைய கைதான். போகிறேன் தங்கா, உன்னை தேடுகிறேன் தங்கா. டபுள் டாக்கரிங் ஐயோ
அடிப்பாங்கடா இருடா முடியலடா போகாத டேய் டேய் அப்பா கூடவே இருந்தேன் போட்டு தவறு அடிச்சா லாஸ்டா எனக்கு கூட்டிட்டு போயிட்டான். ஆனா நான் சாக மாட்டேன். நானும் முட்டா யாரு நான் உள்ள கண்ணாடி அது மட்டும் இல்ல சண்டை கறந்துட்டாங்க போய் பாருங்க. என்னுடைய தந்தையும் ஏழை குழந்தைங்க பிறகு நான் மட்டும் உயிர் வந்து என்ன சாதிக்க போறேன்? நானும் அதே கிணற்றில் விழுந்து என்னுடைய உயிரை மாற்றி போகிறேன். இறைவா அருமையான நம்முடைய நாடக கலா ரசிகர்களே, அருமை பெரியோர்களே, இது நேரம் வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம்